வணக்கம் நண்பர்களே. மட்டக்களப்பு இலங்கை மட்டக்களப்பில் இருக்கிற தினேஷ். நான் ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். சமையல் வீடியோக்கள் போட்டு மக்களையும் உங்களையும் ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக்குவோம். அதே நேரம் நான் செய்யும் சமையல் முறையை நீங்களும் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இந்த ஒரு புது முயற்சியாக தொடங்கியிருக்கிறேன். இந்த சேனல்ற பேர் ஈழத்து சமையல் என்ற சேனல் மூலமாக நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு நாம் செய்ய போகிறது ஈழத்து முறையில் இலங்கை ஈழத்து முறையில் கனவாக்கறியும் அதே போல் ஈரப்பிலாக்காய் வெள்ளைக்கறியும் செய்ய போகிறோம். வாங்க சமையல் அறைக்குள்ளே போகலாம். சமையல் அறைக்குள்ளே வந்தாச்சு. கனவாக்கறி சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை நாம் இப்போ முதல்ல பார்த்துக்கொள்வோம். சமைக்கிறதுக்கு தேவையாக முதலாவது கனவா எடுத்துருக்கிறேன். ஊசி கனவான்னு சொல்கிறது. மட்டக்களப்பு பக்கத்தில் ஊசி கனவான்னு சொல்லுவாங்க. ஊசி கனவா எடுத்துருக்குறோம். தலைப்பால், அதாவது தேங்காயை திருவி தேங்காயில் வர முதலாம் பால், இது 2ஆம் 3ஆம் பால், உப்பு, மஞ்சள், சிறிதளவு தேங்காய் எண்ணெய், கொச்சிக்காத்தூள், கொஞ்சம் பழப்புளி, இது ஈரப்பிலாக்காய் சமைப்பதற்கான ஈரப்பிலாக்காய், பச்சை கொச்சிக்காய், ரம்பை, பெரிய வெங்காயம் நறுக்கியது, பச்சை கொச்சிக்காய், பழுத்த பச்சை கொச்சிக்காய் ஈரப்பிலாக்காய்க்காக, சிறிய வெங்காயம், பூண்டு விழுது அரைச்சது, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, சின்ன சீரகம், கடுகு, வெந்தயம். இந்த பொருட்கள் அவ்வளோதும் நாம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களாக. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நாம் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால், கணவாயையும் உப்பும் சிறிதளவு மஞ்சளும் போட்டு நாங்கள் அவிய விட்டுருக்குறோம். தண்ணி போடக்கூடாது. தண்ணி போட்டால் தண்ணியோ எண்ணெயோ போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் கனவா தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே கனவா அவிய வேணும். அந்த தண்ணியிலே அவியறதுக்காக கனவாயையும் உப்பும் மஞ்சளும் போட்டு அடுப்பில் வச்சு அதை மூடி விடுறோம். கனவாவை சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் அதோட இருக்கிற மை என்று சொல்லுவாங்க, இங்க், கனவாவில் இருக்கிற ஸ்குவிட்டில் இருக்கிற இங்க், கனவாயில் இருக்கிற மையோடு சமைச்சிருக்கிறோம். அந்த ஊசி கனவாவோட மையோடு. அந்த மை கனவாய்க்கு ஒரு ருசியை கொடுக்கும். அதனால் அந்த மையோடு நாங்கள் சமைச்சிருக்கிறோம். உங்களுக்கு மை பிடிக்காது என்று சொன்னால், மை ஒரு கருப்பு கலரை கொடுக்கும். அந்த மை பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் அதை சுத்தப்படுத்தி வெட்டியும் சமைக்கலாம், இல்லாட்டி அப்படியே முழுசாக போட்டும் சமைக்கலாம். ஆனால் மையோடு சமைச்சால் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதால நாங்கள் மையோடே சமைக்கிறோம். இப்போ கனவாட தண்ணியோட கனவா அவியுது பாருங்கள். கனவா தண்ணி விடுது. கனவாட தண்ணியோட கனவா அவிஞ்சு கொண்டு இருக்குது. இது கட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனவா சுத்தப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நான் நேற்று வாங்கினது. அதனால் அது கொஞ்சம் ஐஸாக இருக்குது. அதை தண்ணியில் ஊற போட்டாவோ இல்லாட்டி தண்ணி கரையை மட்டும் விட்டாவோ அதில் இருக்கிற மைத்தன்மை போய்விடும். அதனால் தண்ணியில் கழுவல்ல, அந்த தண்ணியோடு அப்படியே போட்டுட்டேன். ஐஸில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டியோடு இருக்கிறதில் போட்டுட்டேன். அது பரவாயில்ல, அது அவிஞ்சிடும். நீங்கள் உயிர்கனவா உடன்கனவா வாங்கினாலும் இதே மாதிரி அவிய விட்டு செய்யலாம். இதில் வச்ச கனவா தான் கிடைக்கும். கொழும்பு பக்கம் இருக்கிறவங்க இல்லாட்டி கடலோர பக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் கனவா தான் கிடைக்கும். அதுவும் முதல் நாள் பின்னேரம் வாங்கிட்டு வேலைக்கு போகிறவங்க முதல் நாள் பின்னேரம் வாங்கிட்டு துப்புரவு பண்ணி வச்சிருந்து அடுத்த நாள் தான் சமைப்பாங்க. அப்படி சமைக்கிற நேரம் இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதால் அதை கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டிங்கன்னு சொன்னால் லேசாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவா அவிஞ்சு ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியோடு தான் இருக்குது. என்ற தண்ணி நாம் போடலை. அந்த தண்ணியிலே கனவாவே தண்ணி விட்டு அது அவிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 2 கரண்டி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உங்களுக்கு போடுங்க. உங்களுக்கு உரைப்புக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்ளணும். 2 கரண்டி மிளகாய்த்தூள் போடுங்க. இந்த 2 கரண்டி மிளகாய்த்தூளோட இன்னும் ஒரு சிறிதளவு உப்பு போடுங்க. அதோட சிறிதளவு மஞ்சளும் போடுங்க. அதோட நீளமாக வெட்டி வச்ச மிளகாய், பச்சை மிளகாய்,
போட்டு திரட்டி விடுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சிறிதளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் கணவாயை ஒதுக்கிட்டு சிறிதளவு எண்ணெய் விடுவோம். அந்த கொச்சிக்காய் தூள், அதாவது மிளகாய் தூள், அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து பிரண்டு வார நேரம் சோம்பு, சின்ன சீரகம், கடுகு இதை இந்த எண்ணெயில் போடுவோம். அதோட சிறிதளவு ரம்பை, கனவா நல்லா பிரண்டு வந்துட்டு அவிஞ்சிட்டு அதோட இந்த அதாவது இந்த கறி, அதாவது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற குழம்பும் நல்லா அளவாக வந்திருக்கு. இதுக்கு பிறகு நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பால், அதாவது முதலாம் பாலை நாம் அதில் கொஞ்சம் விடுவோம். கறி நல்லா, அதாவது இந்த தலைப்பால் முதலாம் பால் விட்டு முதலாவது தேங்காய் பால் விட்டு அது கொஞ்சம் கொதிக்கும் வரை நாம் சட்டியை மூடி வைக்கலாம். கறி நல்லா கொதிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிற நேரம் நாம் துப்புரவு பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அதை நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு நல்லா, நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா. ஆனால் அதுவும் நல்லா, உங்களுக்கு விருப்பமான மாதிரி முழுசாகவும் போடலாம், வெட்டியும் போடலாம். ஆனால் முழுசாக போட்டேன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற நேரம் அந்த அப்படியே வெங்காயத்தை எடுத்து வைப்பாங்க. வெங்காயம் பிடிக்காத ஆக்கள் சாப்பிட்ற நேரம் வெங்காயத்தை அப்படியே எடுத்து வைப்பாங்க. வெங்காயம் பிடிச்ச ஆக்களுக்கு அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக போட்டு சாப்பிட்ற நேரம் ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி, வெங்காய சட்னியோடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் பெரிய வெங்காயம் போட்டு சமைப்பாங்க சில பேர். பெரிய வெங்காயம் போட்டால் இந்த கனவா கறிக்கு டேஸ்ட் வராது. சின்ன வெங்காயத்தில் இருக்கிற டேஸ்ட் பெரிய வெங்காயத்தில் வராது. அதனால் நாங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டு தான் கனவா கறி சமைச்சிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சதுக்கு பிறகு இறக்கும்போது, அதாவது இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முதல் சிறிதளவு கருவேப்பிலையை போட்டுக்கொள்வோம். என்னென்று சொன்னால் கருவேப்பிலையை நேரத்தோடு போட்டு என்று சொன்னால் கனவா கறி செய்து தயாராகிவிட்டு அதை டிஷ் பண்ணிட்டோம். டிஷ் பண்ணினதுக்கு பிறகு சிறிதளவு சிறிதளவாக கொஞ்சம் பழப்புளி விடுங்க. ஏன்னா தேசிப்புளி இல்லாத நேரத்தில் சிறிதளவு பழப்புளி விட்டு அதை கிளறி விடுங்க. ஏன்னு சொன்னால் மண் சட்டி என்று சொன்னதால் அந்த சூட்லேயே அது அந்த பழப்புளி அதோட சேர்ந்து கொள்ளும். ஆனால் அதே நேரம் நீங்கள் நான்ஸ்டிக் பேனிலேயோ இல்லாட்டி அலுமினியம் சட்டிலையோ சமைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இறக்கும்போதோ கருவேப்பிலை வெந்தயம் போட்டதுக்கு பிறகு இறக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பழப்புளியை போட்டு நீங்கள் இறக்கி கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சமைக்க போகிற ஈரப்பலாக்காய் வெள்ளைக்கறி எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். ஈரப்பலாக்காயை துண்டு துண்டாக வெட்டி கழுவி நறுக்கி வச்சுருக்கிறேன். ஈரப்பலாக்காய், சிறிதளவு மஞ்சள்,
சிறிதளவு உப்பு, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு விழுது போட்டு பிரட்டி கொள்ளுவோம். இந்த பிரட்டலோட சிறிதளவு நீர், இதோ ஈரப்பிலாக்கா நல்லா அதாவது மசிஞ்சு வரும் மட்டும், நசிஞ்சு நல்லா கூலாக வரும் வரைக்கும் அதை அவிய விடுவோம். நல்லா கொதித்து ஈரப்பிலாக்கா நல்லா நசிஞ்சு வரும் வரைக்கும் அவிய விடுவோம். சமைக்க விடுவதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம வீட்டில் இருக்கிறவர் ஆல்ஃப்ரட், அவருக்கு கொய்யா பழத்தில் விதை தான் அவர் சாப்பிடுவார். கொய்யா சதெல்லாம் சாப்பிட மாட்டார். நெல் வச்சானு சரி, சோளன் வச்சானு சரி, அதெல்லாம் சாப்பிட இல்லாது. கொய்யா அந்த விதை சாப்பிடணும், இல்லாட்டி அம்மா அண்ணா அண்டு கத்திக்கொண்டே இருக்கும். அப்படி இல்லைன்ட்டு சொன்னால் அவருக்கு மீன் பொரியல், முட்டை பொரியல், கருவாட்டு பொரியல் அது தேவை. ஹாய் சொல்லுங்கள் ஆல்ஃப்ரட், ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். இப்போ நாம் ஈரப்பிலாக்காய் சமைப்பதற்கு கொஞ்சம் பட்டை சோம்பதுகளை தாளித்து எடுக்கலாம். அதில் அடுப்பில் எண்ணெய் வானொலி காஞ்சதுக்கு பிறகு, அதாவது சட்டி காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு, சோம்பு, சீரகம் போட்டு அடுப்பை குறைச்சிட்டு அதோட கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், பிலாக்கா ஈரப்பிலாக்கா அவிஞ்சோன்னு இருக்குது. அது இன்னும் நல்லா அவிப்படலை. அவிஞ்சதுக்கு பிறகு அடுத்த ப்ரொசஸுக்கு போகலாம். பிலாக்கா நல்லா அவிஞ்சிட்டு அதை கரண்டியால் மசிய விட்டுக்கொண்டு சாடையாக தண்ணிப்பால் விடுவோம். தண்ணிப்பால் விட்டு, அதாவது 2ஆம் பால் 3ஆம் பால் தேங்காவை பிழிகிற நேரம் 1ஆம் பால் எடுத்ததுக்கு பிறகு திருப்பி பிழிஞ்சு 2ஆம் பால் 3ஆம் பாலில் அந்த பாலோட சேர்த்து நல்லா மசிய விட்டுக்கொள்வோம். நல்லா மசிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இது மசிஞ்சு கொண்டு வர நேரம் சிறிதளவு மிளகுத்தூள், அரைக்கரண்டி மிளகுத்தூள் போட்டுக்கொள்வோம்.
மிளகுத்தூள் போடுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே நாம் பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், பழுத்த பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கிறோம். ஆனால் அதோட இந்த மிளகுத்தூளும் போட்டால் அந்த மிளகுத்தூள்ற டேஸ்ட் வந்து இந்த மரக்கறிக்கு நல்லா இருக்குது. மரக்கறி சமைக்கிற நேரம் அதிக அளவில் நாம் பச்சை மிளகாய் போடுறதை விட்டு மிளகுத்தூள் போட்டு சமைக்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம அது உடம்புக்கும் நல்லது, குளிர்மையானது மிளகுத்தூள். பச்சை மிளகாய் வந்து காரமும் அந்த பச்சை மிளகாயில் வந்து இருக்கிற தன்மை வந்து நம்மளோட அல்சரை உண்டாக்கக்கூடியதாகவும், மற்றது சின்ன சின்ன பிரச்சனை நெஞ்செறிவு அதுகளை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். காரம் விரும்புகிறவங்க பச்சை மிளகாயை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பாவிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மிளகு போட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது. மிளகுத்தூளை இந்த மாதிரி நீங்கள் மசியல் சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னால், இல்லாட்டி ஒரு அவியல் செய்கிறேன்னு சொன்னால், மரக்கறி அவியலோ சரி, இல்லாட்டி ஒரு மசிச்சு கறி சமைக்கிறதோ சரி, நசிச்சு செய்கிறதோ சரி, அப்படி இல்லாட்டி பிரட்டல் வறுவல் இதுகளுக்கு வந்து மிளகுத்தூள் பாவிக்கிறது நல்லா. இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக ஒரு ரசம் வைக்கிற நேரம் மிளகை இடித்து போடுவீங்க, அதுகளில் வந்து பச்சை மிளகா பாவிக்க மாட்டீங்க. அப்படி போடுற மிளகு வந்து நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்மையும் உரைப்புக்கு உரைப்பாகவும் இருக்கும், குளிர்மையாகவும் இருக்கும். பச்சை மிளகா சமையலுக்கு பாவிக்கிறத நாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக நாம் பார்க்குறதுன்னு சொன்னால், ஒரு சமையல் செய்கிற போது எத்தனை நிமிஷம் கொதிக்க விட வேணும் வந்து, இப்போ இந்த ஈரப்பிளாக்காயை வந்து கிட்டத்தட்ட அரை மணித்தியால் நான் கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்க விட்டதுக்கு பிறகு தான் அது வந்து மசீர தன்மைக்கு வரும். அந்த மசீர தன்மைக்கு வந்ததுக்கு பிறகு நாம் நசிக்கிற நேரம் இலகுவாக அது நசிஞ்சு நொஞ்சி கூடாக போகும். ஏன்னு சொன்னால் ஈரப்பிளாக்காயை சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சில ஒரு விதமாக ஆக்குற நேரம் ஈரப்பிளாக்காயை தனித்தனி துண்டுகளாகவும் ஆக்குவாங்க. அந்த துண்டுகளாக ஆக்குறது வந்து இறைச்சி துண்டு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஈரப்பிளாக்காயை ஆக்குறதில்ல, சாதாரணமான பழம் காயை ஆக்குவாங்க. ஆனால் இது ஈரப்பிளாக்காயன்றதால இதை வந்து மசிச்சு ஆக்குறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டாக இருக்கிற நேரம் தண்ணியில் அவிய விட்டு நாம் கொஞ்சம் தண்ணி பால் விட்டுருக்கோம் மசிக்கிற நேரம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தண்ணியில் அவிய விட முதலே நீங்கள் தண்ணி பாலில் 2வது பாலில் 2ஆம் 3ஆம் பாலில் சேர்த்து நீங்கள் வந்து அவிய விட்டு இதை நசிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ கொஞ்சம் தலைப்பால் விட்டுக்கொள்வோம். தலைப்பால் விட்டு ஒரு 2 நிமிடம் அதை கொதிக்க விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லா ரெடி ஆகிட்டு, கிட்ட வந்து காட்டணும், கறி நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, சோம்பு, சின்ன சீரகம், கடுகு இதை இந்த கறியோட கலந்து விடுவோம். ஒரு நிமிஷம் கொதிக்கும் வரைக்கும் இதை இப்படி மூடி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், சமைச்ச ஈரப்பிளாக்கா கறி ரெடி ஆகிட்டு ஆவி பறக்குது பார்த்தீங்களா, மண் சட்டியில் சமைச்சது மூலமாக. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஈரப்பிளாக்கா கறி, கனவா பிரட்டல், அதோட எங்களோட ஜூடிக்கு மீன் அவிச்சு வச்சுருக்கிறோம். மற்றது எங்களுக்கு ரைஸ் செய்திருக்கு. இன்றைக்கு மத்தியான சமையல் இதோட முடிஞ்சு. மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு என்னென்று சொன்ன காரணம், சாதாரணமாக நான் ஸ்டீல் பேன்லேயோ இல்லாட்டி நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லாட்டி அலுமினியம் சட்டிலேயோ சமைக்கிறத விட மண் சட்டியில் சமைக்கிறது வந்து கிராமத்து சமையல்ன்றது மட்டும் இல்லை, உடம்புக்கும் நல்லது. அதே நேரத்தில் இப்போ வந்து ஃபாரினர்ஸ் கூட கூடுதலாக மண் சட்டியில் சமைக்கிறத தான் விரும்புகிறாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவிலையும் சரி, சீனாவில் கிராமங்கள்லேயும் சரி, மற்றது டென்மார்க், சுவிட்சர்லாண்ட், அயர்லாண்ட் இங்கால பக்கத்தில் கிராம பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சட்டிலாம் கூட சமைப்பாங்க.
அது வந்து உடம்புக்கு நல்லது, மற்ற டேஸ்ட், மற்ற சூடாறாமல் நிறைய நேரம் இருக்கும். அதனால் மண் சட்டியில் சமைச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் இந்த வீடியோவில் என்ன தப்பு இருக்குது, இதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றதை நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸின் மூலமாக நாங்கள் அதை திருத்தி கொண்டு மென்மேலும் உங்களோட வீடியோக்களை சிறப்பாக போடுறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ.